ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 2.5 அடி ரேக்ஸ் போட்டிருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இது தனி பாட்டு மொத்தம் 4 பாட்டு நம்ம போட்டிருக்கோம். 4 பாட்டு போட்டு பார்டர் வச்சு லுக் வைஸ் பக்காவாக இருக்கணும், வேறு லெவலில் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறவங்க உங்களுக்கு தெரியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் ஷாப் வந்துடும். அதை விட ஒரு மடங்கு வேறு லெவலில் இருக்கும் நம்ம ஒர்க்கு. இதில் 4 பாட்டு போட்டு கொடுத்து நம்ம இது வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஏஎஸ்எம் இன்டீரியர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்து என்ன ஷாப் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, சேலமில் பொன்னம்மாப்பேட்டைங்கிற ஒரு ஏரியாவில் வந்து மட்டும் ஜுவல்லரி அண்ட் ஸ்டேஷ்னரி ஷாப் தான் நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஷாப் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 20, கொஞ்சம் கம்மி இருக்குது. 10க்கு 20, அதாவது இந்த ஷாப் வந்து பார்க்கறதுக்கு நம்ம ஒரே பாக்ஸ் ஸ்கொயராக தெரியும், ஆனால் பின்னாடி கொஞ்சம் கிராஸ் இருக்குது. இந்த சைட்டு முன்னாடி ஒரு சைஸு, பின்னாடி ஒரு சைஸ் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டிஸ்பிளே இருக்கும். நம்ம டோர் முதல் கொண்டு போட்டு கொடுத்துருக்கோம். இல்லை பவுட்ரு கோட்டிங் போட்டு வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். பாருங்கள், ஃபுல் டிஸ்பிளே, என்ன வச்சாலும் அப்படியே தெரியும். ஸோ இந்த ஷாப்புக்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோம் காட்டிடுறேன் நான். இந்த ஷாப்புக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கிரானைட்டு, லைட்டாக இந்த ஆஷ் கிரைன்ஸ் ஒரு கிரானைட்டு, அதுவும் ஒயிட் கிரானைட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்துலாம் நம்ம ஃபஸ்ட்டு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 4 அடி டிஸ்பிளே போட்டு கொடுத்துருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேலேருந்து கீழே ஒரே கண்ணாடி, பிளேட்டு கண்ணாடி போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே 3 அடிக்கு நம்ம டோர் போட்டு கொடுத்துருக்கோம். டோர் வந்து நம்ம எந்த ஃபினிஷிங்கில் நம்ம இந்த ஒர்க் செய்கிறோமோ அதே ஃபினிஷிங் இது இருக்குன்னு சொல்லி இதே கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம பவுடர் கோட்டிங் போட்டு நாங்கள் டோர் க்ளோஸர் முதல் கொண்டு போட்டு பிளாக்லேயே போட்டு செமையாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலேயும் கவர் பண்ணுன்னு சொல்லி ஒரு டிஸ்பிளே ரேக் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அது போக இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 32 இன்ச்சு, அதாவது 2.5 அடிக்கு ஒரு ரேக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இது டிஸ்பிளே ரேக்கு, இது ஃபுல் டிஸ்பிளே. வெளியிருந்து பார்த்தா என்ன பொருள் வச்சாலும் அப்படியே டிஸ்பிளே தெரியும். ஸோ இந்த கடையில் ஒரு 10க்கு 20 கடை, நார்மலான பெரிய சைஸ் கடை தான். ஆனாலும் இதில் வந்து எல்லா செக்ஷன்ஸும் நம்ம வைக்கிற மாதிரி வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டிஸ்பிளே வெளியே பார்த்துருப்பீங்க, உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். நமக்கு வெளியே என்ன பார்க்குறாங்களா வராங்களான்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி ஃபஸ்ட்டு சீட் அடிச்சிருக்கோம். இந்த 3/4 அடி டிஸ்பிளே ரேக் போக 4 அடி சீட் அடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கீழ்பாட்டு 8 அடி ஒன்று போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 4 அடி போட்டிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரே பாட் மாதிரி தெரியும் நமக்கு, ஆனால் இது வந்து போட்டு 2 பாட்டாக நம்ம போட்டிருக்கோம். தனித்தனியாக செஞ்சு இங்கே இதுக்குன்னு நம்ம இங்கே வந்து மெஷர்மெண்ட் எடுத்து இந்த சைட்டுக்காக நம்ம செஞ்சு இங்கே வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். நம்ம இது எப்போ வேணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே வச்சு செஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம ஒர்க்கு ஃபினிஷிங் வேறு லெவலில் இருக்கும். டோர் எல்லாமே நம்ம ஆட்டோ க்ளோஸ் தான் போடுற பாருங்கள், அதுவே போய் சாஃப்டாக க்ளோஸ் ஆகிக்கும். குவாலிட்டிலையும் நம்ம காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம், ஃபினிஷிங்கும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். ஸோ இங்கேருந்து அது கடைசி வரைக்கும் கீழ்பாட் போட்டு கொடுத்துருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய பேர் இப்போ பேங்கிள்ஸ் கேட்கறதுனால எல்லாத்துக்குமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது பாருங்கள் பேங்கிள்ஸு, நம்ம ஒரு சைடு எடுத்து வைக்கலாம், 2 சைடு வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை ஃபுல்லாக பைப்பு, இது பேங்கிள்ஸ் வந்து டிஸ்பிளே காமிச்சிக்கலாம். இந்த பைப்ஸில் நம்ம ஸ்டாக் வச்சு எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 2.5 அடி ரேக்ஸ் போட்டிருக்கோம். இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இது தனி பாட்டு மொத்தம் 4 பாட்டு நம்ம போட்டிருக்கோம். 4 பாட்டு போட்டு பார்டர் வச்சு லுக் வைஸ் பக்காவாக இருக்கணும், வேறு லெவலில் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறவங்க உங்களுக்கு தெரியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் ஷாப் வந்துடும். அதை விட ஒரு மடங்கு வேறு லெவலில் இருக்கும் நம்ம ஒர்க்கு. இதில் 4 பாட்டு போட்டு கொடுத்து நம்ம இது வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கடையில் நம்ம வந்து எல் ரேக் போடலைங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த சைடு கொஞ்சம் கிராஸு, ஆனால் அதை நம்ம மேட்ச் பண்ணுறதுக்கு இந்த லெக்கு மட்டும் 1 அடி போட்டிருக்கோம், இந்த சைடு இந்த லெக்கு 1 அடி போட்டிருக்கோம். அந்த சைடு அதேமாதிரி போட்டு அதை கவர் பண்ணி மேலேயும் க்ளோஸ் பண்ணி கொடுத்து பக்காவாக செட் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்தா ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி. ஆனால் இது தனி பார்ட்ஸு. ஆனால் எல்லாம் இங்கே வந்து ஃபிட் பண்ணது தான். காலையில் ஒரு 10-11 மணி போல் வந்தோம். இப்போ 5 மணி ஆச்சு, முடிச்சிட்டோம். 5-6 மணி ஆச்சு, முடிச்சிட்டோம். ஸோ இங்கே 4 பார்ட்ஸில் ஒன்று வந்து பேங்கிள்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாக்கி எல்லாமே பிளேட்ஸ் தான், அவங்க டிஸ்பிளே காட்டுற மாதிரி. எல்லாமே 12 கிளாஸ் தான் போட்டு கொடுத்துருக்கோம். பாருங்கள் பக்காவாக இருக்கும். 12 தான் போடுவோம். ஒன்று சொல்லிட்டு நம்ம ஒன்று செய்ய மாட்டோம். ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7.5 அடி ஒரே ஒரு பார்ட் போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவும் அது கூட ஈவனாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதாவது எப்படி சொல்லணும்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே அட்டாச்சாக இருக்கும். ஆனால் எல்லாமே தனித்தனியாக நம்ம செஞ்சு இங்கே கொண்டு வந்து மாட்டி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்பான்ஸுங்க, பின்னாடி ஸ்பான்ஸ் தர்மாகோல் ஸ்பான்ஸ் மாதிரி இருக்கும். குவாலிட்டியானதான் போட்டிருப்போம். 1 இன்ச்சு
அதில் வந்து அவங்க இந்த இயரிங்ஸ் எல்லாம் பின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், பக்காவாக இருக்கும். அதில் நம்ம வெல்வெட் போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த செக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஊக் போட்டு கொடுத்துருக்கோம். இது ரெண்டுமே வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம 3 அடி போட்டிருக்கோம். இதுவுமே ஒரே பாட்டு மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு பார்டர் 4 இன்ச்சு பார்டர் கொடுத்து இது கொஞ்சம் ப்ராடாக தெரியும் போது நமக்கு லுக்கு சூப்பராக இருக்கும். ரெடிமேட் ஒர்க் மாதிரியே இருக்காது நம்ம ஒர்க்கு. நம்ம ஒரு ஷாப் செய்கிறோம்னா நம்ம ஆசையாக பட்டு என்னமெல்லாம் வேணுமோ அது நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வர மாதிரி பண்ணி சூப்பராக பண்ணி கொடுப்போம். இது ப்ராடாக இருக்குமோ அந்த லுக்கே ஒரு ஷோரூம் வைஸ் வந்துடும். ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 5 அடி போட்டிருக்கோங்க கீழே. ஆனால் 3 5 அடி இப்போ 15 அடிக்கு போட்டிருக்க மாதிரியே தெரியாது. 3 5 அடி போட்டிருக்கோம். 3 5 அடி போட்டிருக்கோம். அதுலேயும் பாருங்கள் டோர்லாம் பாருங்கள் 1 by 1 கரெக்டாக பெர்ஃபெக்டாக வரும். இது 3மே ஒரு 3 பார்ட்ஸு, ஆனால் ஒரே பார்ட் மாதிரி தெரியும். எந்த மேலே கீழே இருக்கிறது எதுவுமே இருக்காது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 அடியில் 5 பார்ட் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சைடு மட்டும் நம்ம ஸ்லைடிங் போட்டிருக்கோம். சும்மாவது எல்லா சைடும் ஸ்லைடிங் போட தேவையில்லை. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிக்கோ, டஸ்ட்டு வராத அளவுக்கு. இந்த சைடு எதுக்கு போட்டிருக்கோம்னா கஸ்டமர்ஸ் இங்கே நிற்பாங்க, கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்க டைமு என்ன எடுக்கிறாங்க எதுவும் தெரியாது. அதனால தேவையான இடத்துக்கு போட்டுக்கலாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம செலவு பண்ண தேவைய அவசியம் கிடையாது. அதுதான் பட்ஜெட் வைஸ் நம்ம எப்படியெல்லாம் குறைக்க முடியுமோ அப்படியெல்லாம் குறைச்சி எப்படி பண்ணால் சூப்பராக இருக்குமோ லுக் வைஸும் நமக்கு டேமேஜ் ஆகாமல் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்லைடிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் காடி தான் போட்டிருக்கோங்க. 5 mmனா 5 mm போடுவோம், ஸ்மூத்தாக போயிட்டு வரும். இதுலேயும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 12 mm கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம். பாருங்கள் லுக் செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள் அதாவது ஒரே ஈவனாக இருக்கும். அதுலேயும் நம்ம ஒவ்வொரு ரேக்ஸ் பார்டர் கொடுத்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். கீழேயும் வந்து கீழே ஃபுல்லாக ஒரே ரேக்ஸ் வர மாதிரி போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் நம்ம இந்த கடைக்கு செஞ்சுருக்க ரேக்ஸு. அடுத்து கவுண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடையிலும் செட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு 4 அடிக்கு முன்னாடி 4 அடி கேஷ் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். நம்ம ஃப்ரீயாக உட்காந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி இங்கே சிஸ்டம் என்ன சிஸ்டம் வச்சுக்கலாம், இல்லை 2 ட்ரா போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க உள்ள வரைக்கு ஓப்பன் டோரு 20 இன்ச்சு போட்டு கொடுத்துருக்கோம் போதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7 அடியில் ஒரு கவுண்ட்ரு, இதுவுமே ஒரே ஈவனாக இருக்கும். இதில் டிசைன் முதல் கொண்டு நம்ம போட்டு கொடுத்துருவோம். அதில் அவங்க ஸ்ட்ரிப் லைட் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். அதாவது ரெடிமேட் ஒர்க்கு வேறு, நம்ம ஒர்க்கு வேறு, ரெடிமேடுக்கு நமக்கு கம்பேர் பண்ணவே முடியாது. உங்களுக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி தான் நம்ம ஒர்க் செஞ்சு தருவோம். இது ஒரு 7 அடி, இது ஒரு 4 அடி. இது பாருங்கள் ஒரே ஈவனாக எல் டைப்பில் இருக்கும். இது தனிப்பாட்டு, இது தனிப்பாட்டு, அது தனிப்பாட்டு. ஸோ எல்லாமே நம்ம தனித்தனியாக செஞ்சு இங்கே வந்து அதுக்கேற்ற மாதிரி மாட்டி சூப்பர் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதே மாதிரி ஒர்க் உங்களுக்கு என்ன தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து கூப்பிட்டாலும் எங்கேருந்து கூப்பிட்டாலும் நம்ம வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருவோம். நிறைய வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில், 100க்கும் மேலே வீடியோஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். நீங்கள் இந்த ஷாப் தான் நம்ம பண்ணுவோம், இது பண்ண மாட்டோம் கிடையாது. நீங்கள் மெடிக்கல் ஷாப்பு, பெட்டி கடையிலேருந்து என்ன கடை கேட்டாலும் நம்ம பெட்டி தருவோம், சூப்பராக பண்ணி கொடுத்துருவோம். சின்ன கடையாக இருந்தாலும் பெரிய கடையாக இருந்தாலும் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள், வந்து மெஷர்மெண்ட் எடுத்து சூப்பராக பண்ணி தந்துடுவோம். கஸ்டமர் பேச பின்னாடி ஆட் பண்ணுறேன், அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. ஸோ இந்த லொக்கேஷனில் யாராச்சும் இருந்தாலுமே நேரில் வந்து நான் எந்த கஸ்டமர் நம்பர் சொன்னாலும் நான் தைரியமாக தருவேன். ஏன்னா நம்ம ஒர்க் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். 1 by 1 அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி நமக்கும் தருவாங்க. கஸ்டமர் நான் பேச பின்னாடி ஆட் பண்ணுற பாருங்கள். ஸோ கைஸ் இவங்க தான் நம்ம கஸ்டமரு. நம்ம இவங்க யூடியூப் பார்த்து தான் கூப்பிட்ருக்காங்க. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாங்கிற மாதிரி நம்ம கேட்டுடலாம். அக்கா சொல்லுங்கள், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா? ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு தான். ஃபினிஷிங் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கா ஒர்க்கு? நினச்சதை விட அதிகமாகவே இருக்குது. அதாவது நம்மளை யூடியூப் பார்த்தா கூப்பிட்ருக்கீங்க. நம்மளை நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய ஊர்லேருந்து கூப்பிட்றாங்களா, நம்ம நம்பி கூப்பிடலாமா? அவங்க நினைக்கிற அளவுக்கு இருக்குமா நம்ம ஒர்க்கு? கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக இருக்குங்க. அவங்க கொஞ்சம் சையாக இருக்காங்க வீடியோவில் பேசுறதுனால. ஸோ நீங்கள் இந்த ஏரியாவுக்குள்ளே சேலமில் எங்கே இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், அவங்க கண்டிப்பாக நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. ஸோ இதே மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.